தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இன்றைக்கு நம் தாய் திரு அவையோடு இணைந்து பொது காலம் 14வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய அருளும் ஆண்டுடைய இரக்கமும் நம்மோடு இருக்க திருப்பிலே மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே இவ்வுலகையும் உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும், குறிப்பாக இந்த நாளில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த கொரோனா கிருமியிலிருந்து விடுதலை பெற சிறப்பாக ஆசீர்வாதங்கள் வழியாக திருப்பிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு இறைவாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்வதெல்லாம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே குடிகொண்டிருக்க வேண்டும். பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை அனுப்பியவரையும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிற தூய ஆவியானவரையும் அறிந்து கொள்ள முடியும் என இன்றைய வாசகங்கள் அழைக்கிறது. ஆகவே நாம் அனைவருமாக இன்றைக்கு மீண்டுமாக ஆவின் பிள்ளைகளாக நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். ஆவின் வரம் வேண்டி, ஆவின் கனிகள் வேண்டி, கொடைகள் வேண்டி மீண்டுமாய் ஜெபிப்போம். கிறிஸ்துவுடைய மணலை நம்மோடு இருக்கவும், அந்த மணலையை நாம் வாழ்ந்து காட்டும் தேவை அருளை வேண்டி ஜெபிப்போம். இந்த தூய மர நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க தடையாயிருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. முன்னதங்களிலே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி தந்தையின் வாழ்த்திலும் திருப்பவரை நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் முன்ஜெப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாக ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராஹிமின் தேர்ப்படை இல்லாமற் போக செய்தவர். எருசலேமில் குதிரை படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒளிந்து போகும். வெற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நிலவு உலகின் எல்லை வரை செல்லும். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேற்றுவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேற்றுவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேற்றுவேன். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்குரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார்.
ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடுமைப்பட்டிருக்காமல் அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மரபுகளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வாக்கியங்கள் 25 முதல் 30 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்குள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொதுக்காலம் 14வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நமக்கு மிக முக்கியமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அனைவருமாக ஆலயத்தில் ஒன்று கூடி நம்முடைய விசுவாசத்தை ஒரு குடும்பமாக கொண்டாடுகிற நாள் இது. இந்த நாட்களிலே நாம் அனைவருமாக குழுமமாக விசுவாசத்தை கொண்டாட முடியவில்லை சொன்னாலும், அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்காக பங்கு தந்தர்களாக நாங்களும் நம்முடைய அருள் சகோதரிகளும் இங்கே ஒன்று கூடி உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி உங்களுக்கானது. இந்த திருப்பலியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் குடும்பத்தையும், உங்கள் குடும்பத்தில் வாழும் ஒவ்வொருவரையும் தழுவும்படியாகவும் நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மறைவுரைக்கு நாம் வருவோம். பல நேரங்களிலே உண்மை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள தவறியிருக்கிறோம். What is truth? ஆண்டவர் இயேசு சொன்னார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நான் உன்னை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
ஆகவே ஆம் தந்தையே உம்மை நான் போற்றுகிறேன் சொல்லி தந்தை கடவுளை மகன் இயேசு போற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நாம் இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபேக்ட்ஸ், இன்னொன்று ட்ரூத்ஸ். ஃபேக்ட் என்று சொல்வது அறிவியல் சார்ந்த, உலகம் சார்ந்த, பொதுவாக அறிவியல் சார்ந்த, அறிவியலால் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள் அல்லது உலகத்துக்குரிய பொருட்கள், ஜீவராசிகள். பொதுவாக சொன்னால் நான் ஒரு ஃபேக்ட், செபாஸ்டின் ஜார்ஜ் மிக பங்குத்தனியாக இருக்குது. ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை. ஏன்னு சொன்னால் அறிவுபூர்வமாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அறிவுபூர்வமாக எங்கே ப்ரூவ் பண்ண முடியும் சொன்னால் உங்களுடைய கண்களால் என்ன நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய குரல் உங்கள் காதுகளில் விழுகிறது. நீங்கள் என்னை தொட்டு பார்க்கலாம், என்னோடு நீங்கள் பேசலாம், என்னோடு நீங்கள் பழகலாம். இந்த உலகத்தில் நான் நடமாடுகிறேன். இவையெல்லாம் உலகத்துடைய யதார்த்தங்கள், ஃபேக்ட்ஸ், ரியாலிட்டிஸ். ஆகவே பொதுவாக அறிவியல் சொல்வதெல்லாம் என்னன்னா, கண்ணுக்கு புலப்படுகிற எல்லாமே நாம் ஒன்றை சொன்னால் அது வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டு பிறகு அது உண்மை என அறிக்கையிடப்படுகிறது சயின்ஸால். பொதுவாக நாம் பார்க்கலாம், H2O அப்படின்னு சொன்னால் அது நான் தெரியும், அது ஒரு ஃபேக்ட்டு. இப்படி சயின்ஸு அல்லது தொழில்நுட்பங்கள் கண்டுபிடித்ததெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஆனால் இந்த ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த உண்மைகளை நாம் பொதுவாக நம்முடைய புத்தக அறிவினாலும் அது பிறர் சொல்கிற, பிறரிடமிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்களினால் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அது யதார்த்தமாக நம்மோடு இருக்கிறதா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம். ஆனால் ட்ரூத்ஸ் என்பது உண்மைகள். உண்மை அறிந்து கொள்ளுங்கள், இந்த உண்மை உங்களை விடுதலை செய்யும் என்று சொன்னார். உண்மை என்பது பொதுவாக நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய அல்லது நாம் யதார்த்தமாக புரசக்கூடிய எல்லாவற்றையும் தாண்டி உள்ளிருப்பதனால், தாண்டி கடந்து இருப்பதல்ல, தாண்டி எல்லாவற்றுக்கும் தாண்டி ஆனால் உள்ளிருப்பது, அதை பொதுவாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. ட்ரூத். கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார்? கடந்து உள்ளிருக்கிறார். கடவுள் கடந்து உள்ளிருப்பவர். He is a transcendent and immanent God. He is a transcendent because of his mighty power. அவர் கடந்து நிற்கிறார். எல்லாவற்றிலும், ஞானத்திலும் அறிவிலும் அவர் வல்லமையிலும் கடந்து நிற்கிறார். அவரை நாம் சாதாரணமான கண்களால், புலன்களால் அவரை நாம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவர் கடந்து நம்மை தாண்டி அல்ல, மாறாக அவர் உள்ளிருக்கிறார். கடவுள் கடந்து, இந்த டிரான்சண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற போது தந்தை கடவுளை புரிந்து கொள்ளலாம். தந்தை கடவுள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் அரியணை அமர்த்து அவர் அங்கே இருந்தார். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மலைகளிலிருந்து தங்கள் கண்களை உயர்த்தினார்கள். எருசலேமிலிருந்து அவர்கள் மேக மூட்டங்களை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னமாக அதை பார்த்தார்கள். கடவுளில் கடந்து நிற்பவர் நம்முடைய தந்தை கடவுள். ஆனால் இன்னொரு பக்கமாக உள்ளிருப்பவராக God with us, God in himself தான் அந்த டிரான்செண்டன்ட் God. அதுதான் தந்தை கடவுள். கடவுள் தன்னிலே இருக்கிற போது அவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். தன்னிலே, தன் தன்மையிலே இருக்கிற போது அவர் நம் கண்களாலோ புலன்களாலோ அறிந்து கொள்வதற்கு மிக மிக கடினம். God in himself is transcendent God. But God within us, God for us, நமக்கான கடவுள், நம்முடைய குடிகொண்டிருக்கிற கடவுள் என்று சொல்கிற போது அவர் உள்ளிருக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் அதை நிறைவேற்றுவதற்காக அவர் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இந்த உலகத்திலே நம்மதிலே ஒரு யதார்த்தமாக, ஃபேக்டாக, வரலாற்று கடவுளாக அவர் இந்த உலகத்திலே அவரை வாழ செய்து, இந்த மண்ணிலே பிறக்க செய்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆகவே கடந்து நிற்கிற கடவுளாக மட்டுமல்ல, உள்ளிருக்கிற கடவுளாக மகன் வழியாக நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே
நம்முடைய கிறிஸ்துவ மதத்திற்கு இன்னும் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. எதற்காக நம்பணுங்கிறது சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஏன்னா கடவுள் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார், நமக்கு வழியை காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அந்த கடவுள் நம்மை தனியாக விடவில்லை, தூய ஆவியானங்கிற இன்னொரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இவையெல்லாம் உண்மைகள். தந்தை கடவுள் கடந்திருப்பவர் உண்மை, தந்தை மகன் கடவுள் நம்மோடு உள்ளிருக்கிறார், நமக்கு மத்தியில் இருக்கிறார் என்பது உண்மை, பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார், இதெல்லாம் உண்மைகள், ட்ரூத்ஸ். இதை நம்முடைய கண்களால் புலன்களால் பார்க்க முடியாது. வெறும் புத்தக அறிவினால் மட்டும் படித்து அது அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியாது. மாறாக அன்புக்குரியவில்லை, இங்கே தான் முக்கியம். ஏன் இதை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தெரிந்து கொள்கிறோம்னா, ஒருவேளை ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு பொதுவாகவே நமக்கு தன் சார்பு எண்ணங்கள் இருக்கிறது, ப்ரெஜுடிஸ். அது முன் சார்பு எண்ணங்கள், தன் சார்பு எண்ணங்கள் இருக்குது. நம்மை சார்ந்திருக்கிற எண்ணங்கள் இருக்கிறது, தன் சார்பு ப்ரொபோசிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஜுடிசஸ் இருக்குது, முன் சார்பு எண்ணங்கள். ஒரு வரதுக்கு முன்னாடியே அவர் யார், எது, இங்கேருந்து வராரு, அவர் எந்த கம்யூனிட்டிலேருந்து வராரு, இல்லை எந்த ஊர்லேருந்து வராரு, அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் நம் முன் தெரிந்து கொள்வது ப்ரெஜுடிஸ். தன் சார்பு என்பது நாம் அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் நாமே நமக்கு அவரை பார்த்த உடனே இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருப்பார். அதுவும் முன் சார்பு தன் சார்பாகவும் ஆகிடும். அது நம்முடைய சார்பாக ஏற்படுகிற எண்ணங்களும் தன் சார்பு முன் சார்பு எண்ணங்களால் பல நேரங்களில் நாம் உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு தவறிவிடுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பதெல்லாமே அப்படியாகவே உண்மையாக இருப்பதல்ல, பார்ப்பவற்றையும் கடந்து உள்ளிருப்பதுதான் உண்மை. நிகழ்வுகளையும் தாண்டி நிகழ்வுக்குள் இருப்பதுதான் உண்மை. மனிதர்களை பார்க்கிறோம், ஒருவர் செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதிலே சொல்ல, the actions do definitely reveal what the person is all about. கட்டாயம் அவர் யார் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் அவருடைய செயல்கள் மட்டுமே அவருடைய முழுமையான தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தத்துவியலார் தாமஸ் லாண்டில் சொல்லுகிறார், அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் செய்வதென்பது காரியங்களை செய்வீங்க, ஒரு சில காரியங்கள். இப்போ என்ன அர்த்தம் அப்படி சொல்றாருன்னா, ஒரு பெரிய கடல் இருக்குது, கடல் முன்னாடி இருக்கக்கூடிய அலை தான் அது. ஆகவே அலைகளை வைத்து கடவுளுடைய ஆழத்தன்மை தன் தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் இன்னும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உள்ளே போய் பார்க்கணும்னு சொன்னால் இன்னொரு தராசு, இன்னொரு அளவீடு என்பது நம்முடைய ஆட்டிடியூட். பொதுவாக நம்முடைய செயல்கள்லாம் எதிலிருந்து வருகிறது சொன்னால், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலையிலிருந்து வருகிறது, மனபாவத்திலிருந்து வருகிறது. ஒருவர் என்ன மனநிலையை வைத்துக் கொடுக்கிறோமோ அந்த மனநிலை தான் நம்முடைய செயல்களும் வெளிப்படுகிறது. ஆகவே அந்த மனநிலை மிக முக்கியமானது, ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் எப்படி வருதுன்னா, பொதுவாக நாம் எப்படி நம்மை டிஸ்போஸ் பண்ணுறோம், டிஸ்போசிஷன், நம்மை எப்படி உண்மைகள் அறிந்து கொள்வதற்கு நம்மை திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய மனநிலை வளர்கிறது. நம் மனநிலை தான் நம்முடைய செயல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் வகுத்து நமக்கு கொடுக்கிறது. பொதுவாக நாம் நினைக்கிறோம், ஒருத்தர் செயலை பார்த்தோன்னே இவர் என்னடா அப்படின்னு. உண்மையாகவே அவருடைய செயல்கள் நம்முடைய மனநிலை வெளிப்படுத்துகிறது, ஆட்டிடியூட். அதான் சொல்லுவாங்க, the greatest attitude is gratitude என்று சொல்வாங்க. ஆகவே அதை வெளிப்படுத்துது. இந்த ஆட்டிடியூட் எப்படி வளருது நமக்கு சின்ன வயசுல அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி நம்மை திறந்த புத்தகமாக, திறந்த ஒரு பாத்திரமாக உலகத்துள் நிகழ்வுகளை உள்வாங்குகிறோமோ, நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை உள்வாங்குகிறோமோ, அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம் கொடுத்த அருள்வடங்களை பயன்படுத்தி நம்மை உருவாக்குகிறோமோ, அப்படியாகவே நம் மனநிலை வளர்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த ஞானிகளை, இந்த அறிஞர்களை பார்த்து வேதனைப்படுகிறார். காரணம் என்பது, அவர்கள் ஞானிகள் இல்லை சொல்லுது, அவருக்கு அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது இல்லை சொல்ல, ஞானிகள் சொல்ல முடியாது, அறிவாளிகள் சொல்ல முடியாது. ஆகவே அவர்களை பாராட்டுகிறார். ஆனால் அவர்கள் தன் சார்பு முன் சார்பு எண்ணங்களை முன்வைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் தந்தை யாவே கடவுளை அவர்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அதனுடைய பின்னணி யூத மதமாக இருக்கிறது. ஆனால் காலங்காலமாக சொல்லப்பட்ட இறைவாக்கு நிறைவேறிய உடனே, இயேசு கிறிஸ்து மனிதராய் இந்த உலகத்திலே பிறந்த உடனேயே அந்த மகன் கடவுளை பார்ப்பதற்கான அந்த தெளிவான ஒரு பார்வையை அவருடைய முன் சார்பெண்ணங்கள், தன் சார்பெண்ணங்கள் விடவில்லை. இதுதான் பிரச்சனை. பல நேரங்களில் நம்ம உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் போவது எதுனா, ஆவியானவர் நமக்குள்ளே புரியப்பட்டிருக்கார். ஆண்டவர் இயேசு சொல்றார்,
நீ கவலைப்படாதீங்க. எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஆவியான உங்களுக்கு உள்ளங்களிலே பொழியப்பட்டு இருக்கிறார். எதை எந்த நேரத்தில் பேசணும், எதை செய்யணும் என்கிற ஞானத்தை அவரே உங்களுக்கு கொடுப்பார் என்று. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஆவியானவர் உங்களை கையெழுத்து நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆனால் இவர்கள் அப்படியாக ஒரு திறந்த புத்தகமாக பாத்திரமாக இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே இயேசுவை பார்க்கிற போதே ஒரு எதிரியாக அவர்கள் பார்த்தார்கள். சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நியமங்களுக்கு, நெறிமுறைகளுக்கு, இறைவார்த்தைகளுக்கு எதிரான முரண்பாடான ஒரு மனிதராக பார்த்தார்கள். போதகராக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை ஒரு ஹெரட்டிக்கா பார்த்தாங்க. அவருடைய மதத்துக்கு ஒரு ஹெரட்டிக், அவருடைய யூத மதத்தை எதிர்ப்பவராக பார்த்தார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைவுறுகிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை அற்புதமாய் நிறைவு செய்து நமக்கு ஒரு புதிய ஆகத்தை கொடுக்கிறது, புதிய வாழ்வை வெளிப்படுத்துகிறது, தெளிவான ஒரு பாதையை வெளிப்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் புரியாத விஷயங்கள், நமக்கு வெளிப்படாத உண்மைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவையாய் நமக்கு புலப்படுகிறது. கடவுளுடைய அன்பை பல நிலைகளிலே பார்த்தோம், வரலாற்று நிகழ்வுகளிலே பார்த்தோம், கடவுளுடைய இரக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கு முதல் வாசகம் தான் சொல்லுது எப்படி அவர் மக்களை, இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகிறார், எப்படி அவர் செயல்படுகிறார், வல்லமையாய் செயல்படுகிறார். கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட மிக தெளிவான அளவில் இயேசுடைய வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் ஏழை எளிய மக்கள் அன்பு செய்தார், அவர் எளியவர்களோடு வாழ்ந்தார், புறந்தள்ளப்பட்டவர்களை சமுதாயத்திலே மையத்திற்கு கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு சமூக அந்தஸ்தையும் அவர்களுடைய வாழ்விற்கான வாழ்வாதாரங்களை உருவாக்கி தருகிறார். இப்படி இயேசுடைய வாழ்விலே நாம் பழைய ஏற்பாட்டுடைய நிகழ்வுகளெல்லாம் நிறைவுறுவதை பார்க்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி தந்தையுடைய மனித முகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் சமயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த முன்சார்பு எண்ணங்கள், தன்சார்பு எண்ணங்கள் இதெல்லாம் அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் இயேசு உருவாக்கிய அந்த புதிய இறையாட்சி சமூகத்துக்குள் வர முடியாமல் தவித்தார்கள். ஆகவே இயேசுவை எதிர்த்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அதே எளிய மக்கள் அவர்கள் திறந்த புத்தகத்தோடு அதை பார்த்தார்கள், திறந்த உள்ளத்தோடு பார்த்தார்கள். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் போதகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுடைய செயல்கள், இயேசுடைய வார்த்தைகள், இயேசுடைய காரியங்களை பார்க்கிற போது அவர்கள் இதுதான் கடவுள், இப்படித்தான் கடவுள் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இயேசுவை சொல்கிறார், நீங்கள் என்னை நம்பாவிட்டாலும் என் செயல்களை பொறுத்தாவது நம்புங்கள். என் செயலை போட்டு என்னை நம்பினீங்கன்னா என்னை அனுப்பியவரை நீங்கள் நம்புவீங்க. அழகா சொல்றாரு. ஆகவே ஆண்டுடைய செயல்களை கண்ணு கூடாக அவர்கள் பார்த்தார்கள். ஃபேக்ட்ஸ் வேர் அவைலபிள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில அந்த மாபெரும் மறை உண்மைக்கு, இந்த ட்ரூத்ஸ், உண்மைகளுக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா இந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு உதவியா இருக்கும். ஆனா அந்த ஃபேக்ட்ஸ் 100% கரெக்டாக இருக்கும். ஃபேக்ட்னா 100% ரைட்டாக இருக்கும். தவறான தகவல்களால ஒரு உண்மைக்குள்ள நம்ம செல்ல முடியாது. நாம் வைத்திருக்கிற இந்த தன்சார்பு முன்சார்பு எண்ணங்கள், நமக்கு இருக்கிற இந்த மனநிலை, மனோபாவத்தை தவறாக வைத்துக்கொண்டு ஆண்டவரை நாம் தொழ போகிறோம், ஆண்டவர் வணங்க போகிறோம், இல்லது புனித காரியங்களெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய். அதெல்லாம் இருப்பது வாய்ப்பில்லை. அது சும்மா ஒரு நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய தேவைக்காக சும்மா கடவுளை பயன்படுத்தி கொடுக்குறோம். அதெல்லாம் சும்மா. நாம் திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் குறிப்பாக நம்ம பார்க்குறோம், சில நேரங்களில் விழா காலங்களில் நம்ம எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். அப்புறமா நம்ம எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போவோம். அப்புறம் நம்ம மாலை போடுவோம். அப்புறம் தனிப்பட்ட உறுத்தல் எடுப்போம். இதெல்லாம் முக்கியம், அது இல்லை சொல்லலை. ஆனால் இவையெல்லாம் செய்கிற போது நாம் யாரை மகிமைப்படுத்துகிறோம், எந்த நிறை உண்மையை நோக்கி நாம் நுழைகிறோம் என்பதை மிக முக்கியமாக. நமக்கான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இவையெல்லாம் செய்தோம்னா உண்மை அறிந்து கொள்ளாமலே நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போயிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சொல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது நகர்கிறது தான் இறையாட்சி. ஒவ்வொரு நொடி பொழுது நம்மோடு இருப்பது தான் இறையாட்சி. ஆகவே நாம் குறிச்சிட முடியாது. சண்டே மட்டும் நாம் சண்டே கிறிஸ்தவர்கள் அல்லது திருவிழா கிறிஸ்தவர்கள் அல்லது நோம்பு கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம பிரித்து விட முடியாது. நாம் அனைதினமும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள். 2ஆம் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுளுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் உங்களுள் இருந்தால் அந்த ஆவி முழுவதும் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராதவர்களாக இருப்பீர்கள். கடவுளுடைய ஆவியான நமக்குள்ளே இருந்தா, கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தா ஊனியல்பு நமக்கு இருக்காது. ஊனியல்பு தெளிவாக சொல்றாரு கடவுள், மிக தெளிவான வார்த்தைகள். இதுதான் ட்ரூத்ஸ், உண்மைகள். கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கும். ஆனால் தீய ஆவி என்கிட்ட எப்படி இருக்கும்? There cannot be two
presence of two entities at the same time. இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இந்த லைட்டை போட்டிருக்கோம் நம்ம மூஞ்சி பார்த்து தெரியுது. லைட் ஆஃப் பண்ணால் இருட்டாயிடும். இருட்டையும் ஒளியை ஒன்றா வைக்க முடியுமா? பைப்போலாரா? வைக்க முடியாது. நெருப்பையோ தண்ணியை ஒன்றா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒன்றுக்கொன்று முரண்பட்டது, நிறைவாக்கக்கூடியது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாக இருக்குமானால் ஊனியல் நமக்கு இருக்காது. ஊனியல் இருந்ததுன்னா அப்போ கணக்கு போட்டுங்களேன், தராசு எடுத்துக்கிறது அப்படியே இப்படித்தான் ரெண்டும் இருக்குது. நம்ம இதுக்கான ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா கடவுளுடைய ஆவி ஊனியல் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஊனியல் இருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம். இன்னும் கடவுள் ஆவிக்குள்ள வரல. அடுத்து சொல்றாரு பாருங்க, முதல்ல கடவுளுடைய ஆவி, தந்தை கடவுளுடைய ஆவி. இரண்டாவது தூய கடவுள் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோ அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து செய்திருந்த ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெற்றச் செய்வார். சாவுக்குரிய உடல் நம்முடைய உடல் அப்படின்னு சொன்னா சாபத்திற்குரிய உடல் அர்த்தம். பாவத்துக்குரிய உடல். இதை உயிர்க்க வைக்கணுங்க. நம்மலாம் இது ஒவ்வொரு நாள் நம்ம உயிர்த்து போகிற ஒவ்வொரு நாள் நமக்கு உயிர்ப்பு. அப்ப நம்ம கிறிஸ்துடைய ஆவி நமக்குள்ளே குடிகொண்டிருக்குமானால், பரிசுத்த ஆவி குடிக்கொண்டா, அப்ப 3 தபத்திருத்த கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே குடிகொண்டிருக்குமானால் நாம ஊழியர்களுக்கு வெளிவர முடியும். அப்படி கொண்டிருக்குமானால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அதே கடவுள் நம்மையும் உயிர்ப்பிப்பாராம். எதிலிருந்து? சாவிலிருந்து உயிர்ப்பிப்பாராம். நம்ம சுத்தா போயிட்டோம். அப்படி இல்லை. நாம சாவுங்கிறது சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். சாத்தானுடைய எண்ணங்களிலிருந்து நம்ம விடுவிப்பார். உலக போக்கிலிருந்து நம்ம விடுவிப்பார். உலகத்துடைய ராஜ்யமாய் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் செய்கிற சாத்தானுடைய பிடிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆகவே உலக காரியங்கள் நம்மளிருந்து விடுவிச்சு ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழச் செய்வார். ஆவியுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவார். விண்ணுக்குள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். விண்ணுக்குரிய மறை உண்மைகளை அறியச் செய்வார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு தெளிவான விஷயங்களை சொல்கிறார். இந்த உலகத்துடைய காரியங்கள், ஊனிலுடைய காரியங்கள் நம் உள்ளத்திலே அதிகமாய் குடிக்கொண்டே இருக்கிறது. நாம் அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே குடிகொள்ளவில்லை என்பது அர்த்தமாகிவிடுகிறது. ஆகவே இன்றைக்கு மீண்டுமாக கடவுள் நம்மை அழைக்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொள்ள நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே குடிகொண்டிருக்குமானால் கிறிஸ்துவை சாவிலிருந்து உயிர்ப்பித்த அவரே நம்மையும் பாவத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்வார். நம்மை வாழச் செய்வார். பரிசுத்த ஆவியின் பிள்ளைகளாய் மாற்றுவார். அங்கே நமக்கு பரிசுத்த ஆவியின் பிள்ளைகளை நாம் மாறுகிற போது அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையை, அந்த உண்மையை உங்களை விடுதலை செய்யும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டுகளில் நம் விடுதலை ஆகும். கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் உலகத்துடைய கட்டுகளில் நம் விடுதலை ஆகும். தேவையில்லாத காரியங்களில் விடுதலை ஆகும். ஆனால் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற போது அது நம்ம எல்லாம் கட்டுண்டு நம்மை அடிமலாய் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என இன்றைக்கு சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். மீண்டுமாக இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் விட. இந்த போராட்டத்தில் நமக்கு எத்தனையோ விதமான சோதனைகள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய சோதனை கூட ஒரு பெரிய சோதனை தான். பெரும் சுமை சோதனை என்று பாருங்கள். உங்களுக்கு நான் நிலைப்பாடு தெரியுங்கன்னா, ஆண்டவர் நமக்காக சிலுவையை சுமந்தவர் நம்மையும் சேர்ந்து சுமப்பார். ஆகவே அவர் மீது நம்முடைய கவலைகளை போடுவோம், நம்முடைய தேவைகளை போடுவோம், நம்முடைய பாரங்களை அவர் மீது சுமத்துவோம். அவர் சொல்றாரு, என் மீது நீங்கள் சுமத்தி விடுங்கள், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாகி உள்ளதுன்னு சொல்லி நம்மை அவர் தாங்கி பிடிப்பார். இல்லாமல் இறைவன் போற்று பெறுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புக்குரிய பிரியமான கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். நமக்காக சிலுவையை சுமந்தவர், நாம் வாழ்வர் பொருட்டு தன் வாழ்வை நமக்காக விட்டுக் கொடுத்தவர். நம்முடைய சுமைகளையும் நம்முடைய தேவைகளையும் அவர் பதம் கொண்டு வருவோம். அன்பே உருவான இறைவா, என் தாய் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். என் தாய் திரு அவையை வழிநடத்துகிற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதி. விண்ணரசின் மறைபொருளை மக்களுக்கு எடுத்து விளக்குகிற அற்புதமான பணியை செய்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இந்த விண்ணரசின் மறைபொருளை முதலில் இவர்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆவியுடைய செயல்பாடுகள் திரு அவையில் இருக்கவும், சாட்சிகளாய் இவர்கள் வாழவும், அதன் மூலமாக இன்னும் பல ஆத்மாக்களை இறைப்பதம் கொண்டு வரவும் தேவையான அருளை தருபடியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் கடவுளே, கடந்த 3ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பாசுமிகு ஆயருக்காக ஜெபிக்கிறோம். ஆயருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்கள் ஆயராக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களின் விடுதலையின் நம்பிக்கையின் நாயகனாய் இருக்கும் ஆயரை ஆசிர்வதியும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தரலும், எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி தந்தரலும், அவர் சுற்றி நிற்கிற சவால்கள் நீங்கும்படியாகவும், ஆண்டவரே அவருக்கு நிறைவான அமைதியும் சமாளித்து தரும்படியாகவும், இன்னும் ஏழையிலே மக்களுக்கு அவர் விடிவெள்ளியாக விளங்கவும், எடுக்கிற முன்னெடுப்புகள்லாம் இந்த ஏழை எளிய மக்களை மையப்படுத்திய ஒரு திருச்சுவையை திரு அவையை உருவாக்கும் தேவையான அருளை தரும்படியாக, ஆண்டவரே அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தரும்படியாக, இந்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் மறை மாவட்டத்தின் சிறப்பு பாதுகாவலராய் இருக்கக்கூடிய தோவாவின் விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கிற வேளையிலே, தோமாவை போன்று நாங்களும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிற பிள்ளைகளாக மாறுபடியாய் சென்றோம். ஆண்டவரே இறைவா, இன்றைக்கு சொன்னது போல விண்ணரசின் மறைபொருளை அறிந்து கொள்கிற இந்த ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம். உண்மையை அறிந்து கொள்ளவும், அந்த உண்மையினால் நாங்கள் விடுதலை பெறவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் உண்மை கடவுளை அறிந்து கொள்ளவும், அவர் வெளிப்படுத்துகிற அந்த மதிப்பீடுகளையும் இறையாட்சி வெளிமைகளையும் நம்பிக்கை கொண்டு வாழவும், அதை பிறருக்கு எடுத்துரைக்கவும், தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு சாட்சியம் பகரவும் தேவையான அருளை தரும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பே ஊற்றான இறைவா, நல்லாயனே, எம் பங்கு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். இதனால் மட்டும் நீங்கள் ஆண்டவரே உடைய வல்லமையான கரத்தினால் இந்த பிள்ளைகளை காத்ததற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உலகம் சந்திக்கின்ற இந்த கொடுமையான கொரோனா தொற்று கிருமி இதிலிருந்து விடுதலை தரவும், அது எங்கள் மக்களை தொடாத வண்ணம் வானத்தூரில் காத்துக்கொள்ளவும் கட்டிடும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நீர் காத்தருளும், வாழ்வுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்தருளும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல உணவையும்
உறைவிடத்தையும் பாதுகாப்பையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறைவா, உயிருள்ள ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்று வாசித்திருக்கிறோமே. தோந்து வெளிநாண்டவரே, இப்படி ஆடுகள் நாங்கள் சிதைந்து போகிறோம், பயந்து போகிறோம், நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். நல்லாயனாய் நீதாமே முன் சென்று இந்த கிருபையை வெற்றி கொள்ளும்படியாய் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிற கோவாக்சின் வேக்சின் ஆனது வெற்றி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மனித உடலில் ஏற்றப்படுகிற போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும், நோயிலிருந்து விடுதலை தரவும், அதன் மூலமாய் இந்த உலகம் இந்தியாவினால் விடுதலை பெறவும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ வெளிப்படுத்திருக்கிற வெளிப்பாட்டிற்காக நடிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துடைய ஒளியாக, உப்பாக இந்திய மண் ஒரு ஏழை நாடு திகழவும், உலகத்தை காக்கிற பணியை இந்த நாட்டிலிருந்து நீ உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என் மக்களையும் என் இந்திய மண்ணையும் காத்தருளும் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. இறைவா, நம்முடைய தாய் திருநாட்டில் எல்லைகளில் இருக்கக்கூடிய பதற்றத்தை போக்கிறது. குறிப்பாக லடாக்கில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பதற்றம், சீனா இந்தியாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டம் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது முற்றிலுமாய் கைவிடப்பட வேண்டும். சீனாவுடைய அந்த நாடை ஆக்கிரமிக்கும் அந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். நாடுகளுக்கு மத்தியிலே நல்ல சமாதானத்தை உருவாக்கியர்களும், நாடுகள் தங்கள் ஒருவரை அழித்துக் கொள்ளாமல் இடங்களை பிடிக்கிற ஒரு நாடுகளாக இல்லாமல் மனித இனத்தை வளர்த்தெடுக்கிற வளர்ச்சி பணியிலே ஈடுபடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கடினமான எல்லை போராட்டத்திலே எங்கள் நாட்டை காக்கும்படியாக வீரத்தோடு மறித்திருக்கிற வீர தியாகிகளை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கு நல்ல மரணத்தை கொண்டுள்ளும், அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் பெற்றிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வீரர்களையும் பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தவர்களே எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக நம்முடைய பள்ளியுடைய நிலைமை, வங்கியுடைய நிலைமைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இதனால் மட்டும் 4 மாதங்களாக நம்முடைய கடினமான இந்த சூழ்நிலையில் வழிநடத்தியிருக்கிறார். தொடர்ந்து வழிநடத்துவார் நம்பிக்கையிலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். குறிப்பாக நம்முடைய பங்கில் ஏழை மக்களை இறைவன் பாதுகாக்க முடியாக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் இந்த நாட்களிலே தங்கள் படிப்பை மறந்து விடாமல் கல்விதான் தங்கள் அறிவிற்கான ஒரு நுழைவாயில் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். கல்வி இல்லாமல் அறிவும் ஞானம் வளர்வதில்லை. ஆகவே இந்த பிள்ளைகள் நாட்களிலே சோம்பேறிகளாய் மாறிவிடாமல் அவர்கள் கல்வி மிக முக்கியம், கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த அறிவிலே வளரும்படியாகும். நல்ல பிள்ளைகள் மதிப்போடு வாழ்கிற போது ஞானத்தில் வளரும்படியாகும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளெல்லாம் நல்லாயனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். பாடல் எண் 562. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தால் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தால் தந்தாய் ஏற்றிடுவாய்.
போவதில்லை. என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இலேதான். இந்த உடலோடு வாழ்வில் முது பரிவன்பின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உதாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அவர் அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உடங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆண்டகை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தரம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக உரையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மீது வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி
உம் திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதி நம்மோடு இருக்கவும் அதை நமக்கு நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் உட்பட வேண்டும். இந்த வழியில் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தை கொடுக்கிற வழியிலே உடம்புக்குரிய பாவங்கள் பல நேரங்களிலே நம்முடைய சமூக உறவில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த அமைதியை கொடுக்கிற போது கடவுளுடைய அமைதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த அமைதியிலே மன்னிப்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. ஆகவே மனம் வந்து ஒருவரோடு ஒருவர் இந்த சமாதானத்தை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே பொழிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக இந்த ஆவியை திடப்படுத்தும் விதமாக விருந்தொன்றை படைக்கின்றார். தன்னையே உணவாக வழங்குகிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது பாடலின் 646. அன்புக்குரிய நல்லாய் நிறை மக்களே, உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாள்
இனிய நாளாக அமையும். உயிர்த்தாண்டவரின் நாளாக ஞாயிறு இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தாண்டவருடைய ஆசீர்வாதமும் அருள் உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வீட்டில் நலமோடும் பாதுகாப்போடும் இருப்பீர்கள் என நம்புகிறோம். அந்த நலமும் அந்த பாதுகாப்பும் கடவுளுடைய வல்லமையான அற்கரமும் உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் நம் திரு அவைக்காகவும் நம்முடைய திரு அவையின் தலைவர் நம்முடைய ஆயர்களுக்காகவும் நம் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் குறிப்பாக நம் பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக சிறப்பாக ஜெபங்களை ஏறெடுக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திலே நாம் இந்த உலகத்தை காயப்படுத்துகிற இந்த கொரோனா தொற்றுக்கிலிருந்து விடுதலை வேண்டியும் நாம் ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்ளும். ஜெபத்திலும் நல்ல எண்ணங்களிலும் தொடர்ந்து இணைந்திருப்போம். இறைவன் நம்மையும் நாம் வாழ்கிற இந்த உலகத்தையும் காப்பாராக. திருவிருந்த பல்லவி. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தியாளர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனம் 28. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்று பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விண்ணுக்குரிய பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும்.